வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு பக்கோடா குழம்பு தான் செய்ய போறேன். பக்கோடா வந்து வீட்டிலேயே செஞ்சு நம்ம குழம்பு செய்ய போறோம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இன்னைக்கு பக்கோடா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பக்கோடா குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பக்கோடா செய்யறதுக்கு வெங்காயம் எல்லாத்தையும் வந்து கலந்து வச்சிடலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி உதிர்த்து வச்சிருக்கிறேன். 6 ஸ்பூன் கடலை மாவு, 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நறுக்குனது, கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி பொடியாக தட்டி வச்சிருக்கிறது கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் அளவு, கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துடலாம். இந்த வெங்காயத்திலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தெளிச்சிட்டு தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்தாச்சு நல்லா. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி உருட்டினா உருண்டையாக வரணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் வந்து நம்ம இந்த மாதிரி உதிர்த்து விடுற அளவுக்கு இருக்கணும். அது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து முதல்ல பக்கோடா பொரிச்சிடலாம். அதுக்காக நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ இந்த வெங்காயத்தை வந்து எண்ணெயில் போட்டுடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுடலாம் நம்ம. இப்போ நம்ம பக்கோடா வந்து திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பக்கோடா நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். பக்கோடா நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். பக்கோடா எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வைக்கிறேன். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 1.5 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கிருச்சு. இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். தக்காளி இப்போ நல்லா வதக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அப்போ சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்புக்கு 1/4 மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் உடச்சக்கடலை, 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து உடச்சக்கடலை போட்டிருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு.
அடிக்கடி மூடியை திறந்து கிளறி விடுங்க. அப்பதான் தக்காளி வந்து நல்ல மசிய வதங்கும். இப்போ தக்காளி நல்ல மசிய வதங்கியாச்சு. இதில் மசாலா தூள் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த மசாலா தூள் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி, மசாலா தூள் எல்லாம் இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நல்ல மசிய வதக்கிடணும். இப்போ மசாலா தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன் நான். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் விழுது. குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். ஏன்னா பக்கோடாலுக்கு வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் தண்ணியாக தான் இருக்கணும் கொஞ்சம். அப்போதான் நம்ம பக்கோடா போடும்போது அந்த தண்ணியை உறிஞ்சிரும். அதனால ஒரு 4 டம்ளர் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ சரியா இருக்கும். நான் ஏற்கனவே 3 டம்ளர் ஊற்றிருந்தேன். இப்போ 1 டம்ளர் ஊற்றுறேன். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ்ல பக்கோடா சேர்த்துடலாம். பக்கோடா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லா போடணும்ட்டு இல்லை. இப்போ பக்கோடா வந்து குழம்புல நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. அடுப்பு சிம்ல வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்ல இருந்தா போதும். இந்த பக்கோடா வந்து குழம்புல நல்லா ஊறிடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கோடா குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்க இறக்கி வச்சதுக்கு அப்புறம் இன்னும் கெட்டியாயிடும். கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் இட்லி தோசைக்கு ஊத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நீங்க பக்கோடா வந்து கொஞ்சம் குறைச்சே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பக்கோடா நீங்க நிறைய போட்டீங்கன்னா குழம்பு ரொம்ப திக்காயிடும். ரொம்ப திக்கா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் ஆச்சுது அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்திட்டு ஒரு தடவை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லி இலை தூவி நீங்க இறக்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சரியா வந்துடும். இப்போ குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். நாளைக்கு வீட்டில் பக்கோடா செஞ்சு குழம்பு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வந்து கடையில் பக்கோடா வாங்கி குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா 100 கிராம் பக்கோடா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குழம்பு சரியாக இருக்கும். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு குழம்பு இருக்கும். இப்போ பக்கோடா குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்தலாம். நான் இன்னைக்கு இட்லியோட தான் சாப்பிட போகிறேன். இட்லியோட தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கோடா குழம்பு நிறைய ஊற்றி இந்த இட்லியில் பிசைஞ்சு சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு டேஸ்ட். இந்த பக்கோடா குழம்பு கிட்டத்தட்ட நம்ம வடகரி செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்ல தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு தடவை இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.